நீங்க இந்த சாமி கால் பாதத்துல மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம உப்பு பால் அபிஷேகம் இங்க சில சம்பிரதாயங்களும் இருக்கு. அதெல்லாம் எதுக்காகன்றது டீட்டெயிலா சொல்ற, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒசூர்ல இருக்க கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க நான் வந்திருந்தேன். நீங்க அந்த கோவில உப்பு கொட்டி வேண்டது மூலியமா நீங்க மனசுல நினைச்சது நிறைவேறும். அது மட்டும் இல்லாம நீங்க பால் அபிஷேகம் நாகதோஷம் இந்த தோஷம் இருக்கிறவங்க எல்லாமே நீங்க பால் அபிஷேகம் பண்ணோம், அதுவுமே நீங்கன்றாங்க. குழந்தை வர இல்லாதவங்க இங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வைங்க, நல்லது நடக்கும்ன்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க வேண்டது நிறைவேறிச்சுன்னா நீங்க பாலோ தயிரோ இந்த மாதிரி நீங்க அந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு நீங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நாங்க போன நேரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப கூட்டமாவும் இருந்துச்சு. நீங்க வெள்ளிக்கிழமை காலையில நீங்க ஒசூர்ல இருந்தீங்கன்னா, ஒசூர் சரௌண்டிங் இருந்தா கண்டிப்பா இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சோ கண்டிப்பா தொடர்ந்து ஒரு 9 வாரம் போங்க. இப்ப ரீசெண்டா அழகு குத்து திருவிழா வரப்போகுது. சோ கண்டிப்பா அந்த திருவிழாக்கு எல்லாருமே கலந்துக்குங்க. அம்மனை நீங்க மனசார வேண்டுங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இன்னும் நம்ம ஐடி ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.